நீங்க போர்ட்ஃபோலியோனா என்னன்னு தெரியாம இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களா? அப்படின்னா அது ஸ்மார்ட் மூவ் இல்ல. அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மூவ். நீங்க கிளாரிட்டி இல்லாம இன்வெஸ்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, பெரிய லாஸ் தான் வரும். அத பத்தி என்னன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம் மக்களே! நான் ராஜ்குமார் பாரதி. இந்த சேனல் ராஜ்குமார் பாரதி டிகோட். சரி இவ்வளவு நேரம் போர்ட்ஃபோலியோன்னு ஒண்ணு சொல்றாங்க. போர்ட்ஃபோலியோ அப்படி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்களா? போர்ட்ஃபோலியோனா ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்லங்க. உங்க மணிய எது எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான். லைக் எக்ஸாம்பிள் நான் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் மணிய கொண்டு போயிட்டு ஸ்டாக்ஸ்லயோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டிருக்கேன். எவ்வளவு கொண்ட மணிய கொண்டு போயிட்டு நான் ஒரு டெப்த் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். டெப்ட்னா கடன் பத்திரங்கள். லைக் எக்ஸாம்பிள் பாண்ட் இந்த மாதிரிலாம் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்து நான் எவ்வளவு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளவு போயிட்டு நான் கேஷா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு போர்ட்ஃபோலியோ. தனித்தனியா நம்ம பார்க்காம மொத்தமா சேர்த்து பார்க்கிறோம் ஒரே இடத்துல. இந்த போர்ட்ஃபோலியோ நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ நீங்க வந்து ஒரு ஹோட்டல் பிசினஸ் ரன் பண்றீங்க. உங்க ஹோட்டல்ல வெறும் ஒரே ஒரு டிஷ் வச்சு நீங்க பிசினஸ் பண்ணீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. அதே மாதிரிதான் ஒரே ஒரு எஸ்ஐபியோ இல்லாட்டினா ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஒரே ஒரு ஸ்டாக்கோ இது எதுவுமே இருக்கக்கூடாதுல்ல. நம்ம வந்து மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். லைக் எக்ஸாம்பிள் ஸ்டாக்லயோ பாண்ட்லயோ இல்லைன்னா கோல்ட்லயோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்கும் போது நம்ம ரியலான வெல்த்தையோ ரியலான ப்ராஃபிட்டையும் பார்க்க முடியும். அதனாலதான் நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றோம். ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் எப்போதுமே எப்படி இன்வெஸ்ட் பண்ணாம பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு டைரக்டான ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க 3 விஷயத்த ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த விஷயத்துல அவங்க எப்போதுமே சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அசெட் அலோகேஷன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டைவர்சிபிகேஷன். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரிஸ்க் கண்ட்ரோல். இத மூணுத்தையும் அவங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியுமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அசெட் அலோகேஷன். அசெட் அலோகேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணியை கொண்டு போயிட்டு எந்தெந்த செக்டார்ல போட போறேன். லைக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் ஈக்விட்டில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறேன். நம்ம ஈக்விட்டி நீங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டாக் பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஈக்விட்டில தான் வரும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டெப்ட். டெப்ட்னு பாத்தீங்கன்னா கடன் பத்திரங்கள், அதாவது கார்பரேட் பாண்டோ இந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி எஃப்டி, பிக்சட் டெபாசிட், ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட் இது எல்லாமே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோல்டு. கோல்டுன்னும் போது நம்ம கோல்டு இடிஎஃப் வச்சுக்கலாம். இல்லாட்டினா பாத்தீங்கன்னா கோல்டு பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஷா நான் எவ்வளவு கையில வச்சுக்க போறேன். இதெல்லாம் தான் நம்ம செக்டர் அலோகேஷன். நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபீஸ் இருந்தா கூட நம்ம இதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைவர்சிபிகேஷன். எஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரே செக்டர்ல போயிட்டு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. லைக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போயிட்டு நம்ம 100% கேஷுமே பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஒருவேளை நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரே ஸ்டாக்ல போயிட்டு நான் என்னோட கேஷ் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்துலயுமே செக்ரிகேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும். லைக் எக்ஸாம்பிள் நான் ஐடி செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா கூட ஐடி செக்டார்ல இருக்க ஒரே கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 2 3 கம்பெனில பிரிச்சு தான் என்னோட காசை இன்வெஸ்ட் பண்ணும். இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றேன்னா கூட பாத்தீங்கன்னா நிப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணியே நான் எல்லா கேஷுமே டெபாசிட் பண்ணிடக்கூடாது. ஓ ஸ்பிட் பண்ணும். இப்போ நிப்டி 50ல ஒண்ணு போறேன்னா மிட் கேப் ரிலேட்டடா இருக்கிறதுல மிட் கேப் 150ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்மால் கேப் இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா என்னோட ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும். இதுவே நான் போயிட்டு ஒரே ஒரு ஸ்டாக்ல என்னோட எல்லா கேஷும் போடுவேன். அந்த கம்பெனி லாஸ் ஆயிடுச்சுன்னா நான் போட்ட எல்லா காசுமே பாத்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சோ அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் அதே சேம் சீனாரியோ தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனில போயிட்டு நம்ம மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த அசெட் அலோகேஷன்ல நம்ம பண்ணும்போது இந்த டைவர்சிபிகேஷன் பண்ணும்போது 10% மேல ஒரு செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றது இருக்கவே கூடாது. மேக்ஸிமம் 10% தான் இருக்கணும். மினிமம் பாத்தீங்கன்னா 5%. இந்த செக்டார்ல தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது. இந்த பெர்சன்டேஜ் வந்து நம்ம எப்போதுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். தேர்ட் முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரிஸ்க் கண்ட்ரோல். நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும். அதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ப்ராஃபிட் பார்க்கலனா கூட பரவாயில்ல. ஆனா நம்ம லாஸ் பண்ணிடவே கூடாது. அதுக்குதான் நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா எதுல இன்வெஸ்ட் பண்றோம் அந்த செக்டாரை பத்தி டீப்பா ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டு நம்ம கேஷ் கொண்டு போயிட்டு அதுல ஸ்டாக்ஸ் வாங்குறது இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றது இருக்கணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பேனிக் வரும். நம்ம போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா ரெட் கலர் சிம்பிள் எப்பெல்லாம் வருதோ நமக்கே தெரியாம ஒரு எமோஷனலா பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவோம். அந்த டைம்ல நம்ம ஸ்டாக்ஸை வித்துட்டு போயிடலாமான்னு கூட டிசைட் பண்ணுவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்னா நம்ம கிட்ட எப்போதுமே எக்ஸ்ட்ரா ஒரு 10% கேஷ் இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி பேனிக் ஆக மாட்டோம். எப்போதுமே நம்ம கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம கிட்ட ஓகே இது இருக்கு, இன்னும் நம்மளால சில ஸ்டாக் வாங்க முடியும், இன்னும் நம்ம ரேட் கம்மியா கிடைக்கும் வாங்கலாம்னு ஒரு ஒரு பாசிட்டிவ் பிலீஃப் இருக்கும் நம்ம கிட்ட. நம்ம கிட்ட எதுவுமே இல்லாம நம்ம எல்லாத்தையுமே போயிட்டு நம்ம ஸ்டாக் வாங்கிட்டு அந்த டைம்ல லாஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நம்ம இப்பயே வச்சுட்டு போயிடலாம், இன்னும் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, கையில கேஷ் வேற இல்லை அப்படின்னு ஒரு ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்துடும். இதெல்லாம் அவாய்ட் பண்றது தான் இந்த ரிஸ்க் கண்ட்ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் எப்போதுமே 100% இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு 10% கேஷ் வச்சு நம்ம கையில வச்சிருந்தா நம்ம மைண்ட் வந்து ஓரளவுக்கு காமா இருக்கும். ரீசெண்டா நான் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றவங்க பண்ற காமனான மிஸ்டேக்ஸ் என்னென்ன பார்த்தேன்னு பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் ஒரு ஸ்டாக்கை பத்தியோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியோ
நியூஸ்லயோ இல்லாட்டினா ஏதோ ஒரு சோசியல் மீடியால அதிகமா பேசிட்டு இருக்காங்களோ அதுல போய் இன்வெஸ்ட் பண்றது. செகண்ட் பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொன்னான்ட்டு ஒரு ஸ்டாக்லயோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் கிராஷ் வருதோ அந்த டைம்ல அவங்க கிட்ட இருக்க எல்லா ஸ்டாக்கையும் வித்துட்டு போறது. ஃபோர்த் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மார்க்கெட் வந்து நல்ல பீக்ல இருக்கும். அந்த டைம்ல போய் புதுசா ஸ்டாக் வாங்குறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு காமனான மிஸ்டேக் நான் பார்த்த வரைக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவே இல்லாம இன்வெஸ்ட் பண்றது. எப்போதுமே போர்ட்ஃபோலியோவா இல்லாம இன்வெஸ்ட் பண்றது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்ல முடியாது. அது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்றோம் கேம்பிளிங் மாதிரி. நான் ஒரு ட்ரை பண்றேன். நல்லபடியா போச்சுன்னா ப்ராஃபிட் வரும். ஒருவேளை அப்படி போகலைன்னா ஒரு நல்ல பெரிய லாஸ் வர்றது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க இப்போ ஒரு பிகினரா இருக்கீங்க. இப்பதான் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பக்கமே வரீங்கன்னா, என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, உங்க போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணலாம்னா, ஒரு 60% வரைக்கும் மியூச்சுவல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க பில்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இருக்க 20%ல மட்டும் நீங்க டைரக்ட் ஸ்டாக்ஸ் வாங்குறது பெட்டர். மிச்சம் இருக்க 10%ல நீங்க கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்றது நல்லது. இந்த கோல்ட்ல வந்து நீங்க டைரக்ட் கோல்ட் வாங்குறதுல கோல்டு ETF ஆவோ இல்லாட்டி கோல்டு ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான ஒரு ஆப்ஷன். ரிமைனிங் 10% நம்ம எப்போதுமே கேஷா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மார்க்கெட்ல எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ இந்த 10% கேஷ வச்சு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல டைரக்ட் ஸ்டாக்லயோ எதுலயோ வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். எப்போதுமே நம்ம கிட்ட எக்ஸஸா ஒரு 10% கேஷ் கையில இருக்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம பெட்டரா ஹேண்டில் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போதுமே இந்த ஒரு லைன் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா என்ன வாங்குறீங்கன்றது முக்கியம் இல்ல. என்ன உங்க போர்ட்ஃபோலியோக்கு தேவையோ அதை நீங்க வாங்குறீங்களான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டாக்ல போயிட்டு ரொம்ப இன்வெஸ்ட் பண்றதோ இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கல ரொம்ப கம்மியா இன்வெஸ்ட் பண்றதோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போதுமே ஒரு பேலன்ஸா ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். அந்த போர்ட்ஃபோலியோல எல்லா விதமான ஸ்டாக்ஸுமே எல்லா விதமான பாண்ட் எல்லாமே இருக்கணும். அது எதுக்காக பாத்தீங்கன்னா இப்போ ஒருவேளை ஹை வாலடைலா மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகுதுன்னா கூட நீங்க வந்து சேஃபா உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு லாஸ் வராது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்து நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். இந்த மாதிரி பில்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம லாங் டேர்ம் பில்ட் பண்ணும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ எல்லா விதமான ரிஸ்க்குமே ஏத்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கோல்டு வந்து ரீசென்ட்ல பாத்தீங்கன்னா நல்லாவே நமக்கு ஒரு growth கொடுத்துருந்துச்சு. நம்ம இப்போ கோல்ட்ல இன்வெஸ்டே பண்ணாம இருந்திருந்தோம்னா நம்ம வந்து அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் எல்லா விதமான அசட்லயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றது. அதனால தான் நம்ம போர்ட்ஃபோலியோவை பார்த்து எல்லா விதமான சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ பத்தி இதுல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.